கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று 14வது நாள் உபவாச ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே அடியேன் வாழ்த்துகிறேன். ஆமென். அல்லேலூயா. கவனிக்கலாம். இந்த 21 நாள் அளவும் கிறிஸ்துவுடைய மரணத்தில் சம்பந்தப்பட்டவர்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த 13வது நாள் உபவாச ஜெபத்தில் நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம். வேதத்தில் 6 ஏறதுக்கள் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தில் 3 ஏறதுக்கள் வராங்க. ஒன்று பிறப்பு, 2வது அவர் திரும்பி வரும்போது, எகிப்திலேருந்து திரும்பி 5 வயது சிறு பிள்ளையாக திரும்பி வரும்போது, அப்போ ஒரு ஏறது இருக்கிறதுனால எங்கே புறப்பட்டு போகிறாங்க, நாசரத்துக்கு புறப்பட்டு போகிறாங்க. 3வது ஏறது தான் இயேசு கிறிஸ்துவை நியாயம் விசாரித்து மினுக்கலான வஸ்திரம் போட்டு இயேசுவை சிலுவையில் அறிவதற்கு காரணமாக இருந்தார் என்று சொல்லி நேற்று தினத்தில் பார்த்தோம். இன்றைக்கு மனம் திரும்பின கல்லன், அந்த கல்லுடைய பெயர் சரித்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது திஸ்மாஸ். சொல்லுங்க பார்க்கலாம். திஸ்மாஸ் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது. இவர் கவனிக்கலாம். தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் வாசித்தா நல்லா இருக்கும். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 23ஆம் அதிகாரம் 42லேருந்து தெளிவா வாசிங்க. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றான். இன்றைக்கு நீ கவனிப்போம். அந்த மனுஷன் வேண்டுதல் செய்கிறார். ஆண்டவரே, உம்முடைய பரதேசில என்னை நினைத்தருளும் என்று சொன்ன உடனே சொல்றாரு, இன்று என்னுடனே கூட பரதேசில இருப்பாய் என்று சொல்லுகிறார். இவன் பண்ண ஜெபம் உடனே கேட்கப்பட்டது. கர்த்தர் பரதேசிக்கு கொண்டு போகிறார். இவ்வளோ பெரிய மாறுதல், இவ்வளோ பெரிய பாக்கியம், நித்திய ஜீவனையும் நித்திய இளைப்பாறுதலையும் கர்த்தர் இவருக்கு கொடுத்த காரணம் என்ன என்பதை ஒரு 7 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். புரியுதுங்களா சொல்றது? உடனே இவன் ஜெபம் கேட்கப்படுது. கேட்கப்பட்டவனே கர்த்தர் எங்க கொண்டு போறாரு? இயேசு கிறிஸ்து மரித்த அடுத்த நிமிஷம் யாரு மரிக்கிறார்னா, மனம் திரும்பின இந்த திஸ்மாஸ் மரித்த உடனே இவருடைய ஆத்மாவை கொண்டு போயிட்டு ஆபிரகாம் மடியா இருக்கிற பரதேசில விட்டார் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல இருந்து அதை பிற்பாடு நம்ம வாசிக்கலாம். கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை கவனிங்க. தேவ பிள்ளைகளை, உடனே கேட்கப்பட்டது. இவ்வளோ பெரிய பாக்கியமும் இவ்வளோ பெரிய மாறுதலும் நித்திய சந்தோஷமும் இளைப்பாறுதலும் இவருக்கு இத்தனை சீக்கிரத்தில் கிடைப்பதற்கு காரணம் ஒரு 7 காரணம் இருக்குது. அதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சிலர் சொல்கிறாங்க, அவர் மரிக்கும் போது ஏசப்பான்னு சொன்னார், அதனால் அவர் பரலோகத்துக்கு போயிட்டு இருப்பார் அப்படின்லான்றாங்க. தேவ பிள்ளைகளை, இந்த கல்லனுக்கு மனம் திரும்புவதற்கு வாய்ப்பே இல்லை. கடைசியாக ஒரு 7 காரியத்தை இவரை குறித்து பார்க்க போகிறோம். அந்த காரியம் நிச்சயமாக இருக்குமானா அவங்களுக்கு பரலோகம் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அதனால் சாகும் போது அவர் இயேசுன்னு சொல்லிட்டு சேர்த்தாரு, பரலோகத்துக்கு போயிட்டாரு. அதெல்லாம் ஒரு காலம் போகவே முடியாது. ஆராதனை காலமெல்லாம் செஞ்சவனே போகிறானா இல்லைன்னு சந்தேகத்தில் இருக்குது. கவனிங்க, மறிக்கிற நேரத்தில் நான் இயேசுன்னு கூப்பிட்டேன் போயிட்டாருன்னு சொன்னால் அதெல்லாம் நீங்கள் திருப்தி பட்டுக்கலாமே தவிர, தேவ பிள்ளைகளே, இந்த கல்லனுக்கு மனம் திரும்பின இந்த திஸ்மாஸுக்கு 7 விதமான காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக இவருடைய பின்னணியை குறித்து நம்ம பார்க்கலாம். கவனிங்க, இவர் 10 வயது சிறுவனாக இருக்கும்போது ரோமர்களால், அதாவது ரோம் அரசாங்கத்தால் தன் தாய் தகப்பனை இவர் கண் முன்பதாகவே கொலை செய்யப்பட்டாங்க. அதுக்கு பிற்பாடு பாட்டி வீட்டில் 3 வருஷம் இருந்தார். சரியாக 13 வயது இருக்கும்போது ஒரு திருட்டில் அகப்பட்டு இவர் பிடிபட ஒரு காட்டில் ஓடி போயினவன ஒளிந்து கொண்டார். இவரை ரோம் அரசாங்கம் தேடிக்கொண்டு இருக்கிற ஒரு மரண குற்றவாளியாக யார் காணப்பட்டார்னா, இந்த திஸ்மாஸ் காணப்பட்டார். திரும்ப சொல்கிறேன், 10 வயது இருக்கும்போது இவர் என்ன பண்ணார்? இவருடைய தாய் தகப்பனை யார் சாகடிச்சது? கொலை செய்தது ரோமர்கள் சாகடிச்சாங்க. இதனால் தான் பாட்டி வீட்டில் 3 வருஷம் இருக்கிற 13 வயது இருக்கும்போது ஒரு திருட்டில் அகப்பட்டு இவரை பிடிக்க இவர் ஓடி ஒரு காட்டில் போய் என்ன ஒளிந்து கொண்டார். இவர் ரோம அரசாங்கத்தால் தேடப்படுகிற
மரண குற்றவாளியாக காணப்பட்டார். அந்த காட்டு வழியா யாரு போனாலும் உடனே வழிமறித்து அவங்களிடத்துல இருக்கிற பொருளையும் பணத்தையும் கொள்ளடிச்சுக்கின்னு காட்டில் போய் உடனே நம்மளை மறைந்துடுவார். ஒருவேளை சிறு பிள்ளைகளோடு அந்த காட்டு வழியா யாராகிலும் போவார்லன்னா உடனே என்ன பண்ணுவாருன்னா அந்த குழந்தை தொண்டையில் கையை வைத்து கட்டை விரலை வச்சு ஒரே அமுக்கு அழுத்தி சாகழித்துட்டு அவங்க கிட்ட இருக்கிற பொருளெல்லாம் திருடிக்கின்னு உடனே போய் மறைஞ்சிடுவார். ஏன் அந்த சிறு பிள்ளையை அவர் சாகடிக்கிறாருன்னா, இவரை அதாவது காவலாளிக்கு என்ன பண்ணோன்னா அந்த காட்டை சுற்றிலும் இவரை தேடிக்கினே இருக்குது. ஏன்னா இவர் என்ன குற்றவாளி, மரண குற்றவாளியாக இருக்கிறார். அந்த காட்டை சுற்றி இவரை தேடிக்கினே இருப்பாங்க. இதனால் குழந்தை கத்தனா உள்ள அந்த காவலாளிங்க காட்டுக்குள்ளே வந்துட போகிறாங்கன்னு சொல்லி குழந்தைய வாங்கினோடனே தன்னுடைய கட்டை விரல்னால இந்த தொண்டையை அழுத்தினோம்னா ஒரே அழுத்து குழந்தை மூச்சு அடிக்கணும். அங்கே இருக்கிற பொருட்களை அவங்க இடத்துல இருக்கிற பொருட்களை கொள்ளாச்சினோம்னா போயிடுவார். கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளை. அப்போது ஏறது நம்ம 3 ஏறதை பார்த்தோம். ஏறது யாருனால வஞ்சிக்கப்பட்டார்? சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்ட உடனே ஐயோ யூதருக்கு ராஜா எங்கே பிறந்திருக்கிறாரு, அவர் பிறந்துட்டார்னா நம்முடைய ராஜபாரம் போயிடுமே, அவர் வளர்ந்தார் சொல்லி பாருங்க 2 வயது பிள்ளைகளை என்ன பண்ண சொல்றாரு? கொலை செய்யும்படி அனுப்புகிறார். கொலை செய்யும்படி அனுப்பும்போது யோசேப்பு சொப்பனத்தில் எச்சரிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து 2 வயது பாலகனாக இருக்கும்போது மரியாளும் யோசேப்பும் டிஸ்மாஸ் எந்த காட்டில் ஒளிந்து கொண்டு இருக்கிறாரோ அந்த காட்டு வழியாக தான் எகிப்துக்கு ஓடுறாங்க. ஓடும்போது இந்த டிஸ்மாஸ் வழிமறிக்கிறார். வழிமறித்து குழந்தைய கேட்குறார். வளர்ப்பு தந்தையாக இருக்கிற யோசேப்பு கொடுக்காதன்னொடனே மரியாள் என்ன பண்ண உடனே குழந்தை இயேசுவாகி கிறிஸ்துவை 2 வயது பாலகனை அந்த டிஸ்மாஸ் கையில் கொடுக்குறார். இயேசுடைய முகத்தை பார்த்தோன்னே இருதயம் உடைக்கப்பட்டவனே அவன் சொன்னதான ஒரு காரியம், நாளை ஒரு நாள் நீ ஒரு பெரிய ஆளாக வருவ, என்னை நீ ரட்சிக்க வேண்டியதாக இருக்கும் என்று சொல்லி மரியாள் இடத்துல குழந்தை கொடுத்துட்டு உடனே காட்டில் போய் ஒளிஞ்சிட்டார். ஒளிஞ்ச பிற்பாடு கவனிக்கலாம், ஒளிஞ்ச பிற்பாடு இவர் 10 வயதில் இவர் 50 வயது இருக்கும்போது ரோம் அரசாங்கத்தால் காட்டில் இருந்த இவர் பிடிபட்டு 2 வருஷம் சிறையில் வைக்கப்பட்டு 52வது வயதில் இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்ட வலது பக்கத்தில் இருக்கிற கள்ளன் டிஸ்மாஸ் இவர் தான். திரும்ப சொன்னேன், எத்தனை வயதில் பிடிப்படுறாரு? 50 வயதில் பிடிப்பட்டு 2 வருஷம் சிறைச்சாலையில் இருக்கிறாரு. 52வது வயதில் சிலுவையில் அறையப்படுறார். சிலுவையில் அறையப்பட்ட உடனே இயேசுவை பார்க்குறார். நம்ம பார்க்குறது போல் சிலுவை மரணம் இப்படி லைனாக அடிக்கலை, 3 பேரும் இப்படி அடிக்கலை, முக்கோண வடிவத்தில் அடித்தாங்க. சிலுவனமோ இப்படி தான் முக்கோண வடிவத்தில் இயேசுவை 2 கல்லனும் பார்க்குற மாதிரியும் இயேசு கிறிஸ்து 2 கல்லனும் பார்க்குற மாதிரியும் இந்த 2 கல்லனும் இயேசுவை பார்க்குற மாதிரி தான் என்ன பண்ண சிலுவையில் இந்த முக்கோண வடிவத்தில் தான் என்ன பண்ண அடித்தாங்க. அடிக்கும்போது சிலுவையில் இருக்கிற இயேசுவை அவன் பார்க்குறான். இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. இந்த முகத்தில் ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம், இவரை பார்த்த உடனே நமக்குள்ள ஒரு ரட்சிப்பின் மனம் திரும்ப உணர்வு உண்டாகுதுன்னு சொல்லி எங்கேயோ பார்த்தோம் என்று நினைத்து கொண்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து தலைமையில் இவர் யூதருக்கு ராஜா என்று சொல்லி நம்ம எழுதி பலகையில் எழுதி நம்ம வைக்கிறாங்க. அந்த எழுத்தை நாளைக்கு நம்ம தியானிக்கலாம். 4 மொழியில் எழுதி வைக்கிறாங்க. அது என்ன என்பதை நாளைக்கு நம்ம தியானிக்கலாம். தேவ பிள்ளைகள் அதை பார்த்த உடனே இவன் இயேசு உற்று பார்க்குறான். உற்று பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, பிதாவே இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறாங்க, இவர்களை மன்னியும் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை சிலுவையில் இருக்கிறவங்க 3 பேரை சபிப்பாங்க. யாருன்னா, தனக்கு சிலுவை மரணத்தை நியாயம் தீர்த்த நியாயாதிபதியை சபிப்பான், கெட்ட வார்த்தை பேசுவான். 2வது தனக்கு விரோதமாக குற்றப்படுத்தின அதாவது சாட்சி சொன்னவங்களை என்ன பண்ணால் அதாவது கெட்ட வார்த்தையில் பேசுவான். 3வது தேவ பிள்ளைகள் தன்னை சிலுவில் அறைந்தவனை கெட்ட வார்த்தையில் பேசுவான், காரி துப்புவான். ஏன்னா கை எங்கே இருக்குது? ஆணியில் அடிக்கப்பட்டு இருக்கிறதுனால அவன் வாயில் நம்ம கெட்ட வார்த்தையினால பேசுவான். எச்சில் நம்ம அவன் மேலெல்லாம் நம்மனா காரி நம்மனா துப்புவான். ஆனால் ஏசப்பாவை அவன் பார்த்த உடனே இவர் சொல்கிறார், பிதாவே இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கு. இந்த 3 ஏசப்பா செய்யலை. பிதாவே இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்று சொன்ன உடனே
இவனுக்குள்ள 3 காரியம் காணப்படுகிறது. முதலாவது காரியம் கவனிக்கலாம். இவன் ஜெபம் கேட்கப்பட்டு உடனே பரதேசிக்கு இவர் கொண்டு போய் விடப்படுகிறாரு. இந்த பெரிய பாக்கியமும் நித்திய சந்தோஷமும் நித்திய இளைப்பாறுதலும் இவருக்கு கிடைத்ததுக்கான காரணம் 7 காரணம் 23ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷ புத்தகம் 23:40 23:40 நீதிமொழிகளின் புத்தகம் 14:26 நீதிமொழிகளின் புத்தகம் 14:26. முதலாவது காரியம் இவன் தேவனுக்கு பயப்படுகிறவனா இருந்தான். முதலாவது காரியம் என்னது? தேவனுக்கு பயப்பட்டான். வாசிங்களேன். மற்றவன் அவனை நோக்கி கவனிக்கலாம். இடது பக்கத்தில் இருக்கிற மிக்கவேல் என்கின்ற கள்ளன் என்ன சொல்றான்னா, இயேசுவை பார்த்து, நீ தேவனுடைய குமாரனா இருப்பாயனா உன்னையே ரட்சியும் என்னையே ரட்சியும் என்று சொன்ன உடனே இந்த வலது பக்கத்தில் இருக்கிற இந்த கள்ளன் திஸ்மாஸ் என்ன சொல்றாரு பாருங்க. பாருங்க, இவ்வளோ பெரிய தண்டனை உட்பட்டவனா இருந்தும் நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படும். போதும் கவனிக்கலாம். முதலாவது காரியம், இவர் யாருக்கு பயந்தார்? தேவனுக்கு பயந்தாரு. நீதிமொழிகளின் புத்தகம் 14:26 திட நம்பிக்கை உண்டு. சரி, போதும் கவனிக்கலாம். ஆபிரகாமையும் பார்த்து ஆதியாகமம் 22:12 ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாமே உன் பிள்ளையாண்ட மேல் கையை போடாது, இப்போது எனக்கு நீ பயந்தவன் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்றார். இங்க பயம் என்கின்ற வார்த்தை ஆதியாகமம் 22:12 வருகிற பயம் என்ன பயம்னா, தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற பயம். தம் பிள்ளையை காட்டிலும் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதே குறிக்கோளாக இருந்த ஆபிரகாமுடைய இருதயத்தை அறிந்த தேவனாகிய கர்த்தர் விட்டா பிள்ளை மேல கையை கத்தியை போற்றுவார் என்று சொல்லிதான், ஆபிரகாமே நீ எனக்கு பயந்தவன், உன் பிள்ளைய நான் என்ன பண்ணாத, உன் கையை போடாத என்றார். தேவ பிள்ளைகளே, இவன் தேவனுக்கு பயந்தவனா இருந்தான். பயந்தவர்கள் என்று சொன்னா கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுறதுன்னா. ஆமாங்க, கர்த்தர் உங்களோடு பேசுறார், ஒரு வார்த்தையை ஒரு காரியத்தை ஒப்புவிக்கிறார்னா அதை நிறைவேற்றுகிற பிள்ளைங்க தான் கர்த்தருக்கு பயப்படணும். ஏனத்தான அசட்டத்தனமாக இருக்கிறவங்க அது தேவனுக்கும் பயப்பில்லை, மனுஷனுக்கும் பயப்பில்லைங்க. தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயப்படுவர்களாக இருப்போமானா கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி பயந்து 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 அவர் வார்த்தைகளை நிறைவேற்றுவர்களாக இருக்கும். அப்போது இவருடைய ஜெபம் உடனே கேட்கப்பட்டு நித்திய பரலோக பரதேசியை பெற்றுக்கொள்வதற்கு காரணம் என்ன? முதலாவது காரியம், இவர் தேவனுக்கு பயப்படுவனாக இருந்தார். ஆகவே தான் இடது பக்கத்தில் இருக்கிற கள்ளனை பார்த்து சொல்றார், நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அல்லேலூயா. சரி, அப்படியே 41 வாசிக்கலாமா? 23:41. ரெண்டாவது காரியம், இவன் தன் தவறை உணர்ந்து தன் பாவங்களை ஒத்துக்கொண்டான். இரண்டாவது காரியம், இவன் தன் பாவங்களை தன் தவறை உணர்ந்து தன்னை பாவி என்று அவனை ஒத்துக்கொண்டான். வாசிங்கம்மா. பாருங்க, நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். காரணம் என்னன்னா, எத்தனையோ பிள்ளைகளை சாகடித்தோம், எத்தனையோ வீட்டில் கொள்ளடித்தோம், எத்தனையோ பேரை ஏமாற்றணும், வஞ்சித்தோம், திருடினோம். நியாயப்படி நாம் தண்டிக்கப்படுகிறோம். ஆனால் இவரோ ஒரு குற்றம் என்ன பண்ணல, செய்யலை. அப்படின்னா நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் என்று சொன்னால் தன் தவறை உணர்ந்தார். அது மாத்திரமல்ல, தன்னை பாவி என்று நம்ம ஒப்புக்கொண்டார். இதுதான் நீதிமொழிகளின் புத்தகம் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கோ நித்திய ஜீவனை தருவேன் என்று சொல்றாரு. நான் அதை வாசிங்க வாசிங்க. இரக்கம் பெறுவான்னு இருக்குது இல்லையா? இதுக்கு மூல நித்திய ஜீவனை பெறுவான் என்று சொல்றார். தன் பாவங்களை மறைக்கவே கூடாதுங்க, அறிக்கை செய்து விட்டு விடணும். அப்போதான் நீங்க 1 யோவான் 1:19 நீங்க வாசித்து பார்ப்பேன்னா, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன பண்ணலாம், சுத்திகரிக்குதுன்னு இருக்குது. லூக்கா 19:8 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா
சகை தன் பாவங்களை அறிக்கை செய்கிறான். நான் யாரிடத்திலே ஆகிலும் நான் அநியாயமாய் பெற்று இருப்பேன், அதை நாளைத்தானே திரும்ப தருகிறேன்னு சொல்லி திரும்ப தந்தான். தேவ பிள்ளைகளே, தன் தவற உணர்ந்த பிற்பாடு தன்னை பாவி என்று ஒப்புக்கொண்டார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, பாவத்தை மறைக்கவோ அதை மூடவோ கூடவே கூடாதுங்க. அதை அறிக்கை செய்தாதான் உங்களுக்கு நித்திய ஜீவன். ஒருத்தர்கிட்ட கேட்குறேங்க, அவர் ஒரு ஊழியக்காரர், என்ன ஊழியக்காரெல்லாம் குறித்து குறை சொல்லின்னு வர்றார். நான் காரில் அவர் கூட்டின்னு போனேன். தம்பி ஸ்லோ பண்ணு, இந்த ஊழியக்கார் தெரியுமா, இவர் என்ன பாவம் செஞ்சார் தெரியுமான்னு சொல்லிக்கினே வந்துட்டு அவரும் அந்த பாவத்தில் இருக்கிறாருன்னு எனக்கு நல்லா தெரியும். சொல்லிக்கினே வந்துட்டு நான் கேட்டேன், இவர் என்ன வார்த்தை தான் சொல்கிறாருப்பாங்களா? ஐயா, இயேசுநாதர் வந்தால் இவங்கெல்லாம் போவாங்களா? போயிடுவாங்க, உடனே அறிக்கை செஞ்சால் போயிடுவாங்கன்னு நான் மனசில் நினச்சிக்கினேன். அவர் நாளிகையும் அவர் வருகையும் ஒருவரும் பிதா ஒருவரை தவிர அறிய முடியாதுன்னு இருக்குது. இவங்களுக்கு ஒரு வேளை தங்கி அடிச்சுட்டு வருவாரான்னு தெரியும் சொல்லி மனசில் நினச்சிக்கினேன். நீங்களாம் படும் பாதாளத்துக்கு தான் போயின்னு சொல்லி காரை ஓட்டிக்கினே போனேன். தேவ பிள்ளைகளே, இவன் தன் தவற உணர்ந்தான், தன்னை பாவி என்று ஒப்புக்கொண்டான். இதுதான் 2 நாளாகமும் 7:14 கூட சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகளே, இவருக்கு உடனே இவர் ஜெபம் கேட்கப்பட்டு பரதேசிக்கு போனதான காரணம், 1 தேவனுக்கு பயந்தார், 2வது தன் தவற உணர்ந்து தன்னை பாவி என்று நம்ம ஒப்புக்கொண்டான். பாவத்தை எடுத்து சொன்னால் கோபம் வருதுங்க விசுவாசிங்களுக்கு, ஊழியக்காரனுக்கு கோபம் வருதுங்க. தேவ பிள்ளையே, பாவம் உன்னை நரகத்துக்கு கொண்டு போய், பாவத்தின் சம்பளம் மரணம்னு இருக்கு. புரியுதுங்களா? அல்லேலூயா. சரி, 3வது காரியம், இவருடைய ஜெபம் கேட்கப்பட்டு பரதேசிக்கு போனதானே 3வது காரணம் என்னன்னா, அதே 41ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 41ஆம் வசனத்துல நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், பாருங்க, நம்ம நடப்பித்தவர்களுக்கு தக்க பலன் அடைகிறோம். இவரோ கடிந்து கொண்டு கவனிக்கலாம். 3வது காரியம், இயேசுவை நீதிபரர் என்று அறிக்கையிட்டார். 3வது காரியம், நீதிபரர் என்று இயேசு என்ன பண்ண அறிக்கை எடுக்கிறான். பாருங்க, இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று சொல்லி மற்ற கள்ளனை கடிந்து கொண்டான். ஆகவே இவர் கர்த்தரை யார் என்று அறிக்கை செய்கிறார்? நீதிபரர் என்று நம்ம அறிக்கை செய்கிறார். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுறோம்? இயேசுவே, உனக்கு கண் இருக்குதா, காது இருக்குதா, மூக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி பல கேள்வி கேட்குறோம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறாரு எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில், என்னை விட்டு தூரம் போவதற்கு என்னிடத்துல என்ன அநியாயத்தை காண்டீங்கன்றார். நம்முடைய ஆண்டவர் நீதிபரர். அல்லேலூயா. அவர் தகாதது ஒன்றையும் நடப்பிக்கிறவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் வருதா, நம்ம நடந்த நிமித்தம் தான் தகாத காரியம் நம்ம இடத்துல நேரிட தவிர தேவனா செய்யவே இல்லை. ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அதே லூக்கா சுவிசேஷ புத்தகம் 7:29 30 வாசிக்கலாமா? 7:29 30 வாசிக்கலாமா? உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்தானம் பெற்று நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். பாருங்க, யோவான்ஸ்தானுடைய பிரசங்கத்தை கேட்டன எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்று இயேசுவை நீதிபரர் என்று அறிக்கையிட்டார். மாங்க கவனிங்க, இயேசுவை குற்றப்படுத்தின்னு இருப்பாங்க ஜபத்தில். நான் இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணேன், இப்படியெல்லாம் ஊழியம் செய்தேன், இப்படியெல்லாம் உபவாசித்தேன், உமக்காக எவ்வளோ சகித்தேன். இயேசுவும் வாழ்க்கையில் இல்லைன்னா நம்ம இந்நேரம் மண்ணு. அதனால் இயேசுவை குற்றப்படுத்துகிற காரியத்தை மட்டும் செய்யாதீங்க. புரியுதுங்களா சொல்றது? ஜபத்தில் வாக்குவாதம் பண்ணி இருப்பாங்க இயேசுவோடு, இயேசு மறுதலித்து ஜெபம் பண்ணி இருப்பாங்க. இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்க செய்யக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் நீதிபரர். பாருங்க, யோவான்ஸ்தானுடைய பிரசங்கத்தை கேட்டு தன் பாவங்களை அறிக்கையிட்டு சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து நீதிபரர். ஆமென். அல்லேலூயா. நமக்கு எந்த துரோகமும் கர்த்தர் செஞ்சதே கிடையாது. அவர் நீதிபரர் என்று நீங்க அறிக்கை செஞ்சாதான். இயேசுவை குற்றப்படுத்தக்கூடாதுங்க. சபைக்கு வரலன்னா சொல்லுவாங்க, நான் வந்து நான் அவருக்கு என்ன எனக்கு என்ன செஞ்சிட்டாரு, நீ செஞ்ச பாவம் இப்படி இருக்கிற உண்மைதான் அது. ஆனால் கர்த்தர் நீதிபரர். அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். அந்த 30 வாசிக்கிறீங்களா?
பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். கர்த்தரை தள்ளி விடுகிறோம், தனக்கு தானே என்ன உண்டாக்குறான்? கேட உண்டாக்குறான். அதனால இயேசுவை குற்றப்படுத்தவே கூடாது. அவர் நீதிபர். உண்மையாக சொல்கிறேன், அவர் என் வாழ்க்கையில் வரலன்னா இந்நேரம் 29 வருஷம் ஆயிருக்கு நான் செத்து. ஆமாங்க, அவர் என் வாழ்க்கையில் வரலன்னா 29 வருஷம் என் அடையாளமே இல்லாமல் போயிடும். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளை கண்ணின் மணியை போல காக்கிறது. இவர் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னா நமக்கு வந்த சோதனை, பிரச்சனை, போராட்டம், நீண்ட அவமானத்துக்கு நம்மளே எத்தனையோ முறை மரணத்தை தேடி போயிடும். அவர் கூட இருக்கிறதுனால தான், அந்த நீதிபரை நம்மோடு கூட இருக்கிறதுனால தான் நம்மளை தப்பி விட்டு பாதுகாக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சரி, நான்காவது காரியம் 41ஆம் வசனம் 23, 41. நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். அவனை கடிந்து கொண்டு போதமா சிலுவில் அறையப்பட்டு இருந்தும் மற்றவனை குற்றவாளி கள்ளன் என்று கடிந்து கொண்டான். அப்படின்னா சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறார் பாருங்க. நான்காவது காரியம், இவர் என்ன ஊழியத்தை செய்கிறாரு? சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறார். வலது பக்கத்தில் இருக்கிற கள்ளனை பார்த்து சொல்றார், டேய், நாமளும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். தகாதது ஒன்றும் இவர் செய்யலை, இவர் குற்றவாளி இல்லை, இவர் நீதிபர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை அந்த பாடலே சிலுவில் தொங்கிக்கின சிலுவில் இருக்கிறவனுக்கு சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. சரி, 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனமும் 2 தீமோத்தேயு 4:2. 1 தீமோத்தேயு 5:20, 2 தீமோத்தேயு 4:2. மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்துகொள். பாருங்க, சபையில அதை பாவம் செய்யணும், அதை பூசி முழுவக்கூடாதுங்க. மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி அவங்க பாவத்தை என்ன பண்ண, எல்லாருக்கும் முன்பதாக கடிந்து கொள் என்றார். எல்லாருக்கும் முன்பதாக கடிந்து கொள்றார்கள். நாமளும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம்பா. இவர் தகாதது ஒன்றும் செய்யலை, சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னா சாபம் சொல்லப்பட்டது. அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம்ம தலைமையில விழுந்த கடமை என்று சொல்கிறார். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனாலும் தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணு, ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணு. ஜாக்கிரதையான்னா சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனாலும் சொன்னால் அதனுடைய பொருள் என்னென்னா, கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்க. பக்கத்தில் பஸ்ஸில் உட்காராங்களா, இன்னொரு முறை அவங்கள நீ பார்க்க போகிறதே கிடையாது. கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் கர்த்தரை கொண்டு வந்து உட்கார வைக்கிறார். ஏசப்பா நல்லவரும் ஒரு ட்ராக்ஸ் எடுத்து கொடுங்க. ஏசப்பா ரட்சிப்பார், உங்கள் மேலே அன்பாக இருக்கிறாருன்னு சொல்லுங்கள். சுவிசேஷம் சொன்னாதான், மற்றவங்களுக்கு கிறிஸ்துவ குறித்து சொன்னாதான் உங்களுக்கு நித்திய ஜீவனே பரலோகமே இருக்குது. நம்ம ஊழியத்தை கூப்பிட்டு உட்காந்து இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஊழியம் செஞ்சால் தான், சுவிசேஷம் அறிவித்தால் தான் உங்களுக்கு நித்திய ஜீவன். ஆமே. அப்படியே இன்னொரு வசனம் இருக்கு பாருமா, 2 தீமோத்தேயு 4:2. சமயம் வாய்த்தாலும் கொடுத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்க என்ற. ஆமாங்க, கொடுத்த சந்தர்ப்பத்தை என்ன பண்ண, பயன்படுத்திக்க. கர்த்தர் பார்த்துனுக்கிறார். 1000 லைட்டில் நான் வேலை செஞ்சுக்கிறேன். ரங்கூன் ஸ்ட்ரீட்டில் ஒரு ஒரு ஆஃபீஸில் வண்டி ஓட்டுன்னு இருக்கிறேன். வெளியே வந்து உட்காந்து அந்த ஐயா சொல்லுவார், நல்ல மனுஷன், தம்பி உள்ளே ஏசி ரூம் இருக்குது, அதில் வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுன்னு. இல்லை ஏன்னா வெளியே உட்காந்துக்கிறேன். வந்து உட்காந்து பைபிள் படிச்சுன்னு இருப்பேன். பைபிள் படிப்பேன். சும்மா இருக்கும்போது வாங்கி வச்ச ட்ராக்ஸ் எல்லாம் மடித்து வச்சுக்கோ. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அங்கே கீழ்ப்பக்கம் கல்லறைக்கு பின்னாடி ட்ராக்ஸு கொடுப்பாங்க. 3000 ட்ராக்ஸு மாதம் தான் கொடுப்பாங்க. அந்த ட்ராக்ஸை எடுத்து மடித்து வைக்கிறதுக்காக நான் உட்காந்து வெளியே உட்காந்து மடித்து வச்சு கார் டிக்கில் வச்சுக்கோம். வீட்டுக்கு போகும்போது எடுத்துன்னு போய்டுவேன். சும்மா இருக்கும்போது மடித்து வைப்போம் உட்காந்து. அப்போ ஒரு பையன் வந்து உட்காந்து எடுத்து ட்ராக்ஸ் எடுத்து படிச்சுக்கிறேன். நான் இயேசு பற்றி சொல்லவே இல்லை, கர்த்தர் பார்த்துன்னுக்கிறேன். கொஞ்ச நாளுக்கு பிற்பாடு அவங்க அப்பா வந்து என்னை திட்டுறார், என் புள்ளியை நீ மாற்றிட்டேன். அந்த தம்பி அந்த 1000 லைட்டில் ஹீரோண்டா ஷோரூமில் வேலை சார். ஐயா என்ன ஆச்சு, என் பையன் போய் ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. கேட்டால் நீ தான் அவனை மாற்றினேன்னா. என்னடா தம்பி, நீங்கள் வச்சு இந்த ட்ராக்ஸ் எல்லாம் எடுத்து படித்தேன்னா
எனக்கு இயேசு ரொம்ப பிடிச்சது, சபைக்கு போனேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. ஆண்டவர் பார்த்துங்க, விருப்பத்தோப்பில் போய் உக்காந்து அங்கே ஒரு 5 வருஷம் வாடகைன்னு ஒரு 7-8 குடும்பத்தை ஆதாயம் பண்ண முடியாது கர்த்தர் செய்யும். ஆமாங்க, நீங்கள் எங்கே போனாலும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். கனி இல்லை, ஆத்துமா ஆதாயம் பண்ணல, பரலோகம் கிடையாது. ஆமே. சரி, 4வது காரியம். 5வது காரியம், இவருடைய ஜெபம் கேட்கப்பட்டு உடனே பரதேசிக்கு போனதுக்கு 5வது காரியம் என்னன்னா, 23ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷ புத்தகம் 23:42, யோவான் சுவிசேஷ புத்தகம் 13:14. 13:14 கொஞ்சம் வேகமா இருங்க. இயேசுவை நோக்கி பாருங்க. 5வது காரியம், இயேசுவை ஆண்டவரே இரட்சகரே என்று நம்ம அறிக்கையிட்டார். 5வது காரியம் எது? ஆண்டவரே இரட்சகரே என்று அறிக்கையிட்டார். 13:14 யோவான். ஆண்டவரும் உண்டானா அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து எப்படி அறிக்கை செய்தாரு? ஆண்டவரே என்றான் என்று சொல்லிப்பார். ஏன்னா ஆண்டு கொள்ளுகிறவரேன்னு அர்த்தம். அல்லேலூயா. உங்களை ஆண்டு கொள்ளுகிற நானே உங்கள் பாதங்களை கழுவேனா, நீங்கள் கழுவக்கூடாத என்று கர்த்தர் சீஷர்ல நம்ம கடிந்து கொள்ளுகிறேன். நம்மளை ஆண்டு கொள்ளுகிறது யாராக இருக்கணும்? கிறிஸ்துவாக இருக்கணும். அதை தான் சொல்கிறேன். என்னை ஆண்டு கொள்ளுங்கப்பா, நீர் ஆண்டவர் என்று நம்ம சொல்கிறேன். 6வது காரியம், நேரம் ஆயிடுச்சு, வந்துடலாம். 42:23 லூக்கா சுவிசேஷ புத்தகம் 23:42 கொஞ்சம் சீக்கிரம் வாசிக்கமா. இயேசுவை நோக்கி ஆண்டவரே உமது ராஜ்யத்தில் வரும்போது அல்லேலூயா. கவனிக்கலாம், ஆண்டவராகி இயேசுக்கு பின்பதாக ஒரு ராஜ்யம் இருக்கிறது என்பதை நம்ம உணர்ந்தோம். ஆமாங்க, நம்ம கட்டடத்தில் வந்திருக்கிற நோக்கமே என்னன்னா, தேவனுக்கு பின்பதாக ஒரு ராஜ்யம் இருக்குது. வேதத்தில் ஒரே ஒரு வாக்கு தத்தம் தான், உனக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த வாக்கு தத்தம் தான். மற்ற வாக்கு தத்தம்லாம் மாதம் மாதம் எடுக்கணும், வருஷத்துக்கு ஒரு முறை எடுக்கணும். அதெல்லாம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை விசுவாசித்து எடுத்துக்கிறோம். அது நமக்காக கொடுத்தாங்களா? அல்லேலூயா. நமக்காக கொடுக்கல, இன்னாருக்கு கொடுக்கப்பட்டு இருக்குது. நம்ம விசுவாசித்து என்ன பண்ணுறோம்? எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் நம்ம கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தனா நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆமே. ஆண்டவராக இயேசுக்கு ஒரு ராஜ்யம் உண்டு என்றும், அதில் அந்த ராஜ்யத்தில் இயேசுவானவர் ராஜாவாக வீற்றிருப்பார் என்றும் அறிந்து விசுவாசித்து அறிக்கைறாரு. பாருங்க, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது உமது அடியனை என்ன பண்ணுங்க, நினைத்தருளும். தேவனுக்கு பின்பதாக ஒரு ராஜ்யம் இருக்குது. மண்ணோடு இந்த வாழ்க்கை முடியலைங்க, மறுவாழ்வு நமக்கு இருக்குது, நித்திய ஜீவன் இருக்குது. கர்த்தர் வர போகிறார். இன்னும் கொஞ்ச நாளில் லாக்டவுன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எலெக்ஷன் முடிஞ்சோடனே லாக்டவுன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பெட்ரோல் விலைக்கு 5 ரூபாய் ஏறிடுச்சு. கவனிங்க, வெளிநாட்டு கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எல்லோரையும் வீட்டுக்கு அனுப்புகிறோம். உங்களுக்கு வேலை இல்லை, போங்க வீட்டில் இருந்து வேலை செய்யுங்கன்னு சொல்லி அனுப்புகிறோம். வேத வசனம் நிறைவேறுது. பஞ்சத்துக்கு நேரம் நாடு போய்கின்னு இருக்குது. கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். அதனால் நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு வாஞ்சிக்கணும். இன்னும் நான் பாவத்தில் இருக்கிறேன், நித்திய ஜீவன் இருக்குது அப்படின்னா தேவ பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யவே மாட்டீங்க. ஆமாங்க, அந்த விசுவாசம் இல்லை, நான் அறிக்கை செஞ்சுட்டு வந்துடுறேன், ஒரு நாளும் வரவே மாட்டேன். உண்மையை சொல்லுங்க, ஒரு நாளும் வரவே மாட்டேன். எப்போ அறிக்கை செஞ்சால் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார்னா, கர்த்தருக்குள்ளே வந்த பாருங்க, அப்போ அறிக்கை செஞ்சு விட்டுட்டு வேத வசனத்தில் நீ நடந்து வர, அப்போ கர்த்தர் மன்னிப்பார். இந்த நல்ல, அதாவது கர்த்தருடைய சத்தியத்தை அறிந்த பிற்பாடு மனப்பூர்வமாக ஒருவன் பாவம் செய்வானா அவனை புதுப்பிப்பது கூடாத காரியம்ன்றார். விபச்சாரம்னா என்னன்னு தெரியும், விக்கிரக ஆரான்னா என்னன்னு தெரியும், திருட்டுன்னா என்னன்னு தெரியும், பொய்யின்னா என்னன்னு தெரியும், களவுன்னா என்னன்னு தெரியும். இது எல்லாம் அறிந்து பாவம் செஞ்சால், துணிகரமாக செஞ்சால் எப்படிங்க கர்த்தர் மன்னிப்பார்? ஏங்க அதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுங்க, அதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் இருக்குது, அதில் பிரவேசிப்ப என்ற ஒரு நோக்கம் என்ன இருக்குமானா, பாவத்தை நீ தேடியும் போக மாட்டேன், பாவம் உன்னை தேடி வந்தாலும் அதை செய்யவும் மாட்டேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, 6வது காரியம், இவர் கர்த்தருடைய ராஜ்யம், தேவனுக்கு பின்பதாக ஒரு ராஜ்யம் இருப்பதை என்ன பண்ணார்னா உணர்ந்தார், அறிக்கையிட்டார்.
7வது காரியம் வாசிக்கலாமா? 42. இயேசுவை நோக்கி ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். பாருங்க எப்படி சொன்னாரு. இந்த திஸ்மாசை நினைத்தருளும், இந்த கல்லனை நினைத்தருளும் சொல்ல. ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது இந்த அடியனை நினைத்தருளும். தன்னை தாழ்த்தி பாருங்க கிருபைக்காக செபிக்கிறார். தேவ பிள்ளைகளை தாழ்மை உள்ளவனு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அது எங்கத்தான் வருமோ தெரிலங்க. உங்களுக்கு பெருமை, உங்களுக்கு என்ன நினச்சிட்டு போகிறீங்க? இந்த பெருமை எங்கத்தான் வருதுன்னு தெரியல. கொஞ்சம் வசதி ஆயிடுச்சு, கொஞ்சம் கிருபை கழிச்சிச்சு, அது என்னத்தான் பெருமைன்னு அம்மா அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. அதெல்லாம் இருக்கவே கூடாதுங்க. ஆண்டவர் பார்த்துங்கிறார். ஒன்றுத்துக்கும் உதவாத என்ன கர்த்தர் ஒரு ஊழியக்காரனாக உருவாக்கி வச்சிருக்கார். சிலர் இந்த ஸ்டேஜில் முழங்கால் போட்டுங்க, ஸ்டேஜில் சேர் போடுவேன், கால் மேலே கால் போட்டு உட்காரத்தணும். இங்கே வந்து அப்படியே செல்லு நோண்டிக்கின்னு இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஆண்டுடைய பார்வையில் அருவருப்புங்க. இதுக்குன்னு தனி கணம் இருக்குது. ஆமாங்க, பலிபீடத்தை தொடுகிறதுலாம் பரிசுத்தமாக இருக்குதுன்னு வசனம் இருக்குது. இதுக்குன்னு தனி கணம் இருக்குது. அதனால் ஆண்டவர் பார்த்துங்கிற 18வது வருஷம் ஊழியம் சார், இது வரைக்கும் இந்த இடத்துல சேர் போட்டு உட்காந்துருக்குது. தாழ்மையில் நம்ம நினைத்தவரை துதிங்க, அவர் கிருபை என்றும். பெருமை உள்ளவன் கர்த்தரை எதிர்த்து நிற்கிறார். தன்னைத்தானே தாழ்த்துகிறோம் உயர்த்தப்படும். தன்னைத்தானே உயர்த்துகிறோம் எவனும் தாழ்த்தப்படுவோம். தன்னைத்தானே தாழ்த்துகிறோம் உயர்த்தப்படுவான், தன்னைத்தானே உயர்த்துகிறோம் எவனும் தாழ்த்தப்படுவான் என்று வேதம் சொல்லுது. என்னால் பெருமையாக இருக்குன்னா உனக்கு சாத்தான் கிடையாது, கர்த்தரை எதிரி. அதனால் எப்பவுமே தாழ்மையாக இருங்க, தாழ்மையாக இருங்க. ஊழியக்காரன் உங்கள் முன்பாக பெருமையாக இருந்தான்னா நீ பெருமையாக இருங்க. ஆமாங்க, நீங்கள் பெருமையாக இருங்க, அதில் தப்பு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு முன்பாக எப்படி இருக்கிறேன்னு பாருங்க. தாழ்மையாக இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தன்னை தாழ்த்தி கிருபைக்காக சொன்னாங்க. முதல் அடியனை என்ன பண்ணுங்க, நினைத்தரணும். அது உடனே ஜெபம் கேட்கப்பட்டு பரதேசிக்கு இவர் செல்லுகிற பாக்கியத்தை நம்ம பெற்றார் என்று சொல்லி பார்க்கணும். மனம் திரும்பின திஸ்மாஸ், இவர் உடனே இவருடைய ஜெபம் கேட்கப்பட்டு பரதேசிக்கு போன காரியம் 7 காரியம். 1, தேவனுக்கு பயந்தார். 2வது, தன் தவற உணர்ந்து தன்னை பாவி என்று ஒத்துக்கொண்டார். 3வது, இயேசுவை நீதிபரர் என்று அறிக்கை செய்தார். 4வது, சுவிசேஷ ஊழியம் செய்தார். 5வது, இயேசுவை ஆண்டவர் என்று சொன்னார். 6வது, தேவனுக்கு பின்பதாக இயேசுவுக்கு பின்பதாக ஒரு ராஜ்யம் இருப்பதை விசுவாசித்தார். பார்க்கல, ராஜ்யத்தில் வரும்போது உயிர் போகிற நேரத்தில் சொல்கிறார் பாருங்க, ராஜ்யத்தில் வரும்போது அடியனை என்ன பண்ணுங்க, நினைத்தருவோம். 7வது, அடியனை என்ன பண்ணுங்க, நினைத்தருவோம். தன்னை தாழ்த்தினார். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர்னா கிருபை. யார் என்னை மதித்தாலும் மதிக்காமல் போனாலும் அவங்களுக்கு சும்மா எனக்கு வரணும்னு நான் ஒரு நாளும் பிரயாசப்பட்டது. உன் புத்தி, உன் எண்ணம், நீ எப்படின்னா நடந்துவேன். நான் இப்படி தான் இருப்பேன், தாழ்மையாக தான் இருப்பேன், நான் இறங்கி தான் போவேன். கர்த்தர் பார்த்துங்கன்னா அதுக்கு ஏற்ற பலன் எனக்கு தந்துருந்தாங்க. அல்லேலூயா. சரி, முழங்கால் படியில்லாமா கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். இயேசுவின் ரத்தம். கர்த்தருக்கு சித்தம்னா நாளைக்கு இடது பக்கத்தில் மனம் திரும்பாத அந்த மிக்காவலை குறித்து பார்க்கலாம். இல்லை ஆண்டவர் எதை சொல்கிறாரோ அதை பார்க்க போகிறோம். முழங்கால் படியில்லாமா. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஆவியானவரே மை துதிக்கிறோம், ஆவியானவரே மை துதிக்கிறோம், ஆவியானவரே மை துதிக்கிறோம், ஆவியானவரே மை துதிக்கிறையா. ஓ ரீபாலா ஷாபா ராபா ரிகாபாலா துருபாரா. 1 பேதுரு 3:19 கொஞ்சம் வாசித்தலாமா? 1 பேதுரு 3:19, 1 பேதுரு 3:19 கொஞ்சம் வாசித்தலாம். இயேசுவே மை சோத்திரன் சோத்திரன். திஸ்மாஸை கொண்டு போயிட்டு பரதேசில் விட்டு காவலுள்ள ஆவிகளுக்கு போய் பாதாளத்துக்கு போய் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாராம், பிரசங்கம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். கண்களை மூடலாமா? ஆவியானவரே, 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 ஆவியானவரே. சோத்திரன் 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 சோத்திரன். கிருபையே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம்.
இந்த கான்ஃபரன்ஸ் லைனில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லையா, யூடியூப்பில் கேட்குற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உமது கரம் இருக்கட்டும், வழி நடத்துங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.